ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பாதிகை ஸ்தவமாலா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதிலே இன்னைக்கு 2வது பிரார்த்தனை ದ್ವಿತೀಯ ஸ்ரீ ಚೈತನ್ಯ ಅಷ್ಟಕ. ಕಲೌ ಯಂ ವಿದ್ವಾಂಸಃ ಸ್ಫುಟಂ ಅಭಿಯಜಂತೆ ದ್ಯುತಿಭರಾದ್ ಅಕೃಷ್ಣಾಂಗಂ ಕೃಷ್ಣಂ ಮಖ ವಿಧಿಭೀರ್ ಉತ್ಕೀರ್ತನಮೈಃ ಉಪಾಸ್ಯಂ ಚ ಪ್ರಾಹುರ್ಯಂ ಅಖಿಲ ಚತುರ್ಥಾಶ್ರಮ ಜುಷಾಂ ಸದೇವಸ್ ಚೈತನ್ಯಾಕೃತಿರ್ ಅತೀತರಾಮ್ ನಃ ಕೃಪಯತು. ಒಂದು ಕಲಿಯುಗತ್ಲೆ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರಿಗೆ ಸಂಕೀರ್ತನ ತೊಡಗಿಬಿಟ್ಟಾರೆ. ನಾಮತಿಂದೆ ಸಂಕೀರ್ತನ அறிவுள்ள பண்டிதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கலியுகத்தில் அந்த கருப்பாக வந்தார். அந்த யார் ஸ்ரீமதி ராதாராணிக்கு பாவம் எடுத்து வந்தார் ಅವ್ರಿಗೆ ಪೂಜೆ பண்ணுவார். பரமஹம்சருக்கு அவர் தான் நோக்கம் சைத்தன்ய மகாபிரபு. அவர் சதுர்த்த ஆசிரம உயர்ந்த ஆசிரம சன்னியாசம் எடுத்திருக்காங்க. அந்த பகவான் சைத்தன்யா எல்லார் மேலே காரணம் இல்லாமல் கூட கருணை காட்டிட்டு இருக்காரு. சரித்திரம் தன்வானஹ பிரியம் அகவத் ஆஹ்லாதன பதம் ஜயோத்கோஷஹி சம்யக் விரச்சித சச்சிசோகஹரணஹ ಉದಂಚನ್ ಮಾರ್ತಾಂಡ ದ್ಯುತಿಹರ ದುಕುಲಾಂಚಿತ ಕತಿಹಿ ಸದೇವಸ್ ಚೈತನ್ಯಾಕೃತಿರ್ ಅತೀತರಾಮ್ ನಃ ಕೃಪಯತು. தன் நாமத்தின் சங்கீர்த்தனை நடக்கும்போது இடையில சத்தமா ஜெய் சொல்லிடுவார். அவர் விழுந்த ஜீவனுಗಳು பாவிಗಳಿಗೆ கூட ஆனந்தம் கொடுத்தார். அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த காவி சன்னியாச ட்ரெஸ்ஸு உதயிக்கிறது சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கு. அதுபோல் வெளிச்சம், அதுக்கு கூடுதல் வெளிச்சம் இருக்கு. தன் தாய் சச்சிதேவிಗೆ சன்னியாச எடுத்துட்டு சமாதான பண்ணார். அந்த பகவான் சைத்தன்யர் எல்லார் மேலே காரணம் இல்லாமல் கூட கருணை காட்டுவார். அபாரம் கஷ்யாபி பிரணயி ஜன விருந்தஸ்ய குத்துகி रसस्तोमम ऋत्वा मधुरम उपभोक्तुम कमपि यः रुचम स्वम आववरे द्युतिम यह तदियम प्रकटयम सदेवस चैतन्याकृतिरतितराम नः कृपयतु. भगवान कृष्णर கோபிகள் விசேஷமாக அந்த ஸ்ரீமதி ராதாராணி என்ன அமிர்தமான ரசனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அனுபவியுள்ள ரசனை அது அனுபவிக்கிறதுக்கு வேண்டி சைத்தன்ய மகாபிரபு ஆகி வந்தார். அந்த அனுபவி ருசி அனுபவிக்கிறதுக்கு தனக்கு கருப்பு கலர் மேலே மஞ்சள் கலர் எடுத்து வந்திருக்காரு. அந்த பகவான் சைத்தன்ய மகாபிரபு எல்லார் மேலே கருணை காரணம் இல்லாமல் கருணை காட்டிட்டு இருக்காரு. अनाराध्य प्रीत्या चिरम असुर भाव प्रणयिनम प्रपन्नानाम दैवीं प्रकृतिम अधिदैवम त्रिजगति अजस्रम यह श्रीमान जयति सहजानंद मधुरः सदेवस चैतन्याकृतिरतितराम नः कृपयतु. ಅಸುರರ್ದ ಅನುಭವಿಸಿ ಭಗವಾನ್ಗೆ இந்த ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ஆராதனை பக்தி பண்ண மாட்டார். சரணெடுத்த பக்தருக்கு சைத்தன்ய மகாபிரபு எல்லா விதமான இந்த பௌத்திக உலகத்தின் கஷ்டத்தில் வெளியில் எடுத்துக்குவார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். அந்த பகவான் சைத்தன்யர் எல்லார் மேலே காரணம் இல்லாமல் கருணை காட்டிட்டு இருக்கார். गतिर्यः पौंड्रानाम प्रकटित नवद्वीप महिमा भवेनालं कुर्वन् भुवन महितं श्रोत्रित्य कुलम
पुनाति अंगीकारात् भुवि परमहंस आश्रम पदम स देवश्चैतन्याकृतिरतितरां न कृपयतु. ವಿಶೇಷಮ ಗೌಡ ದೇಶ ಬಂಗಾಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಶರಣು ಕೊಡ್ತಾರೆ. நவத்வீபத்திலெல்ல அவருக்கு புகழ்ச்சி நடக்குது. பிராமண சமுதாயத்தில் பெருவி எடுத்தார். பிராமணர் சொன்னால் முழு உலகத்திலே அவருக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. பரமஹம்ச ஆசிரமம் சந்நியாசம் எடுத்தார். அந்த பகவான் சைத்தன்ய மகாபிரபு காரணம் இல்லாமல் எல்லார் மேலே கருணை காட்டிட்டு இருக்காரு. முகேனாகரே பீத்வா மதுரம் இஹ நாமாமிருத ரசம் द्रशोर द्वारा यस्तम वमति घन बाष्पांबु मिशतः भुवि प्रेम्णस्तत्वं प्रकटयितुम् उल्लासित तनुः स देवश्चैतन्याकृतिरतितरां न कृपयतु. இந்த உலகத்திலே ஆத்மிக பிரேமம் அனுபவி ஒன்றுமே வெளி காட்டுறதுக்கு வேண்டி அவர் ஹரிநாமம் தானும் பண்ணி காட்டினார். நமக்கு கூட ஹரிநாமம் வேணும்னு சொன்னால் பிரேமம் வேணும்னு சொன்னால் ஹரிநாமம் பண்ணணும், அது காட்டினார். அதுக்கு கூட கூட கண்ணில் கண்ணீர் போட்டார். அப்பா, அந்த முழு முதல் கடவுள் பகவான் சைத்தன்ய மகாபிரபு காரணம் இல்லாமல் எல்லாருக்கும் கருணை காட்டிட்டு இருக்கார். தனும் ஆவிஷ்குர்வன் நவபுரத பாசம் கட்டிலசத் करण करंक अलंकारस्तरुण गज राजांचित गति प्रियेभ्यो यह शिक्षां दिशति निज निर्माल्य रुचिभिः स देवश्चैतन्याकृतिर अतितरां न कृपयतु. அவருக்கு உருவு புது தங்கம் போல இருக்கு. கையிலே கமண்டலு தண்ணி வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு. சன்னியாசி இருப்பார். ஒரு புது யானை போல இருக்கார். அவர் நடக்கிறது. களத்தில் கிருஷ்ண பிரசாதத்துக்கு மாலைகளை போட்டு தன் பார்சத்திற்கே சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ண பிரசாதத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த முழு முதல் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு எல்லார் மேலே காரணம் இல்லாமல் கருணை காட்டிட்டு இருக்காரு. ஸ்மிதா லோக சோகம் ஹரதி ஜகதாம் யஸ்ய பரிதோ गिराम तो प्रारंभ कुशल पटने पल्लवयति पदालंब कम वा प्रणयति न ही प्रेम निवहम स देवश्चैतन्याकृतिर अतितरां न कृपयतु. और भगத்தில் உள்ள சிரிப்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா சோகமும் எடுத்துடும். அவர் பேசினா பக்தி கொடி இல்லை புது இலைகள் வரும்போல இருக்கு. அவர் தாமரை பாதம் சரணம் எடுத்தால் உடனே ஆத்மீக பிரேமம் கொடுத்துடுவார். அந்த முழு முதல் கடவுள் பகவான் சைத்தன்ய மகாபிரபு காரணம் இல்லாமல் எல்லாருக்கும் கருணை காட்டிட்டு இருக்காரு. சச்சி சுனோஹோ கீர்த்தி ஸ்தபக நவ சௌரபிய நிபிடம் புமான்ய प्रीतात्म पठति किल पद्याष्टकमिदं स लक्ष्मीवान् एतं निजपद सरोजे प्रणयितां ददानः कल्याणीं अनुपदम् अबाधं सुखयति. யார் இந்த அஷ்டகம், இது பலஸ்ருதி, இந்த சைத்தன்ய அஷ்டகம் சந்தோஷமாக பாடுவாங்களோ பகவான் அவர் வாழ்க்கையிலே ஒரு படியிலே ஆத்மிக ஆனந்தமும் சுத்த பிரேமம் கொடுத்துடுவார். இந்த பிரார்த்தனை பகவான் தாமரை பாதத்தில் சைத்தன்ய மகாபிரபுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு. புதுசாக வந்த பூவே இனிப்பான சுவாசனை. அந்த சச்சிதேவிக மகன் சைத்தன்ய மகாபிரபு நான் எப்பவுமே புகழ்ச்சி பண்ணணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த பிரார்த்தனை முடிச்சிட்டு இருக்காரு. அப்போது யாருக்கு நமக்கு எல்லாம் பிரேமம் வேணும், ஆசை இருக்குது, ஆனந்தம் வேணும், இந்த மாதிரி பிரார்த்தனைகளை கேட்கறது படிக்கிறது. இது ஸ்தவமாலா சொல்லி ரூப கோஸ்வாமிக்கு புத்தகம், அதில் 2வது பிரார்த்தனை
முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனைகளை படிக்க முயற்சி பண்ணுறவங்க கூட படிக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம், இனிப்பு அனுபவம் வரட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன். அறிவுறுத்தாங்க.